அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு புலம்பாதே புறப்படு அந்த தலைப்பின் கீழே ஒரு 2 விஷயங்கள் பேசலாம். புலம்பாதே புறப்படு. அது என்ன புலம்பாதே புறப்படு? எப்போ பாரு புலம்பிக்கினே இருப்பாங்க ஒரு சிலர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருப்பார். அந்த ஆஃபீஸில் அது முன்னே வேலை வெட்டி இல்லாமல் இருந்திருப்பார். அவருக்கு வேலை கிடச்சா போதும் அப்படின்ற மனநிலைமையில் இருந்திருப்பார். அவருக்கும் அந்த வேலை கிடச்சிருக்கும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? ஐயோ சம்பளம் ரொம்ப கம்மியாகுது, ஐயோ அலவன்ஸ் எதுவுமே இல்லையே அப்படின்னு புலம்பிக்கினே இருப்பார். இல்லை அதான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இல்லை அவர் அதிகமாக சம்பாதிக்காரு, அவர் நிறைய சம்பாதிக்காரு, இவர் கம்மியாக சம்பாதிக்காரு, இதுமாரி புலம்பிக்கினே இருப்பாங்க. நமக்கு என்ன அப்படின்றது எழுதியாச்சு, அதை மாற்ற முடியுமா? அது பிடிக்கலனா அதை விட்டுட்டு வேறு கம்பெனிக்கு போகணும். நம்மளுடைய மனைவி இதான எழுதி ஆகி போச்சு, அதை மாற்ற முடியுமா? அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கணும். நமக்கு பசங்க, கடவுள் அதெல்லாம் அவர் கையில் வச்சுக்கினாரு. இந்த பசங்க தான் நமக்கு பிறக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணுன்றது தலை எழுத்து விதி. அதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கணும். புலம்பிக்கினே என்ன ப்ளஸ் இருக்குது அதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு வாழ்ந்துக்கணும். இல்லை சார் சம்பளம் கம்மியாகுது, அலவன்ஸ் இல்லை, இது இல்லை, அது இல்லை, எனக்கு அப்படியும் புலம்பிக்கினே இருந்தால் விட்டுட்டு போயிடு. விட்டுட்டு வேறு கம்பெனி போய் பார்த்துக்க வேண்டியது. நமக்கு எங்கே பிடிச்ச மாதிரி இருக்கோ அங்கே போய் வேலை செய்ய வேண்டியதுதான். இதுதான் நமக்கு ஃபிக்ஸ் ஆகி போச்சுன்னா அதை நினச்சி அப்படியே ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணால் தான் சம்பளம், அதுக்கு உண்டான நமக்கு சந்தோஷம். அதனுடைய ஈல்டு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே இல்லைனா கூட வேறு எங்கேயாவது கிடைக்கும். அதை விட்டுவிட்டு குறை சொல்லிக்கினே இருப்பாங்க. இந்த நேரமாக குறை சொல்கிறது. நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தர் இருக்கார் நம்ம ஆஃபீஸில், தேயத்தை சொல்லிக்கிட்டு இருப்பார், எந்த நேரமும் புலம்புவார். இன்னொருத்தர் இருக்கார், அவர் என்னத்தை நான் பண்ணுவார், எனக்கு பதவிகள்லாம் கொடுத்தா தான் நான் வேலை செய்வேன். அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. பதவி கொடுத்தா தான் வேலை செய்வேன், சம்பளம் கொடுத்தா தான் வேலை செய்வேன். விருப்பம் எல்லாம் விட்டுட்டு போய் அடுத்தவங்களைய வளர்ச்சி ஏன் கெடுக்குறீங்க? நமக்கு கடவுள் விழிச்சது இதுதான். இதுதான் நமக்கு இதுதான் நம்முடைய சேலரி, இதுதான் நம்மளுடைய ஃபிக்ஸட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோ. உங்களுக்கு இவ்வளோதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா சொன்னதை ஒழுங்காக கொடுக்குறாங்களா? அதுதான் நான் பார்க்கணும். உனக்கு இவ்வளோ ரூபாய் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை ஒழுங்காக கொடுக்குறாங்களா? அது நல்ல கம்பெனி. இல்லை அவங்க அவ்வளோ வாங்குறாங்க, இல்லை இவங்க இவ்வளோ வாங்குறாங்க, இல்லை எனக்கு சொன்னதை கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது தப்பு. அவங்க இவ்வளோ வாங்குறாங்க, அதோ வாங்குறாங்க, அது நமக்கு தேவையில்லாது. நமக்கு ஜாயின் பண்ணுறப்போ நமக்கு என்ன சொன்னாங்களோ அதை கரெக்டாக கொடுக்குறாங்களா? அது உண்மையிலே சிறந்த கம்பெனி, சூப்பர் கம்பெனி. நமக்கு அது விருப்பம் இல்லையா, அதை விட்டுட்டு போயிடணும், அவ்வளோதான். அங்கேருந்து புலம்பி நடக்கிறதுல ஒரு யூஸும் இல்லை. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்களோ, உங்களுக்கு பிடிக்கலையா டிசிஷன் நீங்கள் அப்பயே அங்கேயே எடுத்துக்கணும். அன்றைக்கி நமக்கு கிடைச்சா போதும் அப்படி சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி உட்காந்து புலம்பி நடக்கிறதுல ஒரு யூஸும் இல்லை. இந்த மனநிலையோடு வேலை செஞ்சிங்கன்னா சக்ஸஸ் கிடைக்காது. கொஞ்சம் மாற்றிக்கோங்க. மாற்றிக்கினீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க, அமோகமாக இருப்பீங்க. இன்னைக்கு கடமை செய்ய பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இவ்வளோதான் பலன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுதான். அதை விட்டுட்டு நம்ம இவ்வளோ பண்ணி அவ்வளோ வரும், இவ்வளோ பண்ணலாம், இவ்வளோ போகலாம், வரலாம்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. நீ இதை பண்ணால் உனக்கு இது கிடைக்கும், அதை பண்ணால் உனக்கு அது கிடைக்கும், அதுதான் ஃபிக்ஸடு. அதை விட்டுவிட்டு நான் 10th எக்ஸாம் எழுதும்போது நான் கலெக்டர் ஆகினோம்னா அது முடியாது. கலெக்டர் அதுக்குன்னு படித்த எக்ஸாம் எழுதினா தான் அது கலெக்டர் ஆக முடியும். அதே மாதிரி தான் தொழிலும், அதே மாதிரி தான் வேலையும். நிறைய பேர் இந்த கனவு கோட்டையிலேயே தானும் வேலை செய்யாமல் அடுத்தவங்களை வேலை செய்ய நெகட்டிவிட்டி பண்ணிக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி நமக்கு ஃபிக்ஸட் ஓகே, இதுதான் நமக்கு கொடுப்பணும், அவ்வளோதான் நடிச்சுக்கிட்டு இவ்வளோதான் நமக்கு ஃபிக்ஸட் ஆகிடுச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். திருப்தியாக வேலை செய்யுங்க. நமக்கு பல 100 மடங்கு வரணும். அதை விட புலம்பிட்டு இருந்தோம்னா வர அந்த 1 மடங்கு கூட வராது. அதுதான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர்
ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை படத்தில் ரஜினிகாந்த் எப்படி ஒரே பாட்டில் முன்னே அப்படியே பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவார், அந்த மாதிரி ஆசைப்படுவாங்க. வாய்ப்பே கிடையாது. யாருக்காவது ஒரு சிலர் ஜாக்பாட் அடிக்கலாம், சரியா? அதுக்கெல்லாம் நிலைக்காது. முதல்ல படிப்படியாக உழைச்சி படிப்படியாக முன்னுக்கு வந்தால் மட்டும்தான் அது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். சூப்பராக இருப்பீங்க. எவ்வளோ பின்னாடி ஃப்யூச்சரில் என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கி நிற்பீங்க. அதை விட்டுட்டு எடுத்ததும் நம்ம வந்து கிரீடத்துக்கு ஆசைப்பட்டோம்னா அதுக்கு வந்து கஷ்டம், சரியா? படிப்படியாக முன்னுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா இருப்பீங்க. நமக்கு இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இல்லை, அவ்வளோதான். ஓகே, நமக்கு இது போதும், 10 ரூபா போதும், 20 ரூபா சொல்கிறாங்களா, 20 ரூபா போதும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு நம்ம 20 ரூபான்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து 5 ரூபா கொடுத்தாங்க, 10 ரூபா கொடுத்தாங்கன்னா தான் தப்பு. 20 ரூபா சொல்லிட்டு 20 ரூபா கொடுத்துட்றாங்கல்ல, வாங்கிட்டு திருப்தியாக வேலை செஞ்சுட்டு போங்க, அவ்வளோதானே. வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? வேற என்ன வேணும்? கொஞ்சம் பிளான் பண்ணுங்க. திருப்தியாக இருக்கிற வரைக்கும் 100%, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், நொடி வரைக்கும் திருப்தியாக வேலை செஞ்சுட்டு போங்க. கடவுள் பார்த்துப்பான். உங்களால் எவ்வளோ எஃபர்ட் கொடுக்க முடியுமோ அது கொடுத்துட்டு போங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம விவசாய சொந்தங்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நம்முடைய பூமி விவசாய பூமி. அந்த சூரியனுக்கு நன்றி சொல்லும் விதமாக கொண்டாடுவது தான் இந்த பொங்கல். அந்த காலத்தில் வச்சுருக்காங்க பாருங்க, நன்றி என்ற ஒரு வார்த்தையில் தான் உலகமே இயங்குது. நிறைய பேர் நன்றி சொல்கிற வார்த்தையை விட்டாங்க. எவ்வளோ உதவி செஞ்சாலும் நன்றி சொல்ல மாட்டாங்க. நன்றி எதிர்பார்த்து நம்ம உதவி பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் அந்த நன்றின்ற வார்த்தை எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். சூரியனுக்கு விவசாயிங்க நன்றி சொல்லுவாங்க அந்த பொங்கல் அன்னைக்கு. அந்த மாட்டு எருதுங்களுக்கு நன்றி, அதுங்கிருந்து உழைக்குது இல்லையா, அதுக்கு நன்றி சொல்லுவாங்க. அதுதான் உழவர் திருநாள். அந்த விவசாயிங்க நம்ம சம்பாதிச்சு சோறு போடுறாங்க இல்லையா, அவங்க இறங்கி அங்கே ராவும் பகலும் அவங்க நைட்டில் பாம்பு கடிக்குதா, பல்லு கடிக்குதா, பல்லி கடிக்குதா, தேர் கடிக்குதா, பூரா இருக்குதான்னு பார்க்காம பேட்டரி வச்சு போவாங்க. இப்போ மோட்டர் நைட்டில் மோட்டர் கலப்பி விடுவாங்க. இப்போ தான் மோட்ரு, அதுக்கு முன்னே கவலை, ஏரி தண்ணி பாய்ச்சுவாங்க. இப்போ மோட்ரு வந்துடுச்சு. இப்போ கூட அதே தான், நைட்டில் போய் மோட்ரு விடணும், தண்ணி பாய்ச்சணும். தண்ணி பத்தாது. நைட்டில் ஒரு பாட்டு எரிப்பாங்க, பகலில் ஒரு பாட்டு எரிப்பாங்க. கரண்ட்டு விவசாயிகள் சரியாக கொடுக்க மாட்டாங்க நம்ம கவர்மெண்ட்டு. பர்டிகுலர் டைம் தான் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே அவங்க இறைச்சி ஆகணும், தண்ணீர் பாய்ச்சி ஆகணும். கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க நமக்கு சோறு போடுறாங்க. அந்த விவசாய மனசில் நினச்சி எல்லாரும் இன்றைக்கி அந்த விவசாயிங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். சிறப்பாக இருப்பீங்க. அடுத்த வருஷம் பொங்கல் வந்து சிறப்பாக இருக்கும், அமோகமாக இருக்கும். அந்த விவசாயிங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் இல்லைன்னா அந்த உலகமே இயங்காது. எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது அந்த சக்தி. ஒரு சின்ன தாவரம் வளரணும்னா கூட அவர்கிட்ட இருந்து வர அந்த சக்தி தான். அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? அவர் கடமையை அவர் கரெக்டாக செய்கிறார், அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். புது துணி போடுங்க. புது துணி எடுக்க முடியலையா, இருக்கிற துணி அடக்க ஜம்மாக துவைச்சி கட்டிங்க. அடுத்த வருஷம் நம்ம புது துணி எடுத்துக்கலாம். சிறப்பாக கொண்டாடுங்க, அற்புதமாக இருங்க. இந்த பொங்கல் இனிய அந்த ஸ்வீட்டான அந்த பொங்கல் சாப்பிடும்போது எப்படி நம்ம நாக்கு இனிக்குதோ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இந்த வருஷம் வந்து இனிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் முருகனை வேண்டி பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.